சண்டே வந்துட்டாலே எப்பவுமே பரபரப்பா, டென்ஷனாவே இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, "ஓ! சண்டே தானா இன்னைக்கு?" அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டே இன்னைக்கு போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே லீவ் கிடைச்சதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால சண்டே வந்து நல்லாவே போயிருந்துச்சு. வந்து பிரியாணிக்கு பண்ணலாம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். அம்மா வந்து கொத்தமல்லி, புதினாவ மட்டும் எனக்கு கட் பண்ணி குடுங்கம்மா, பாக்கிலாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். பிரியாணி போடுறேன்ட்டோனே, என் பிள்ளை கிச்சன்லேயே சுத்தி சுத்தி வந்தான். பிரியாணிக்கு எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிட்டு மசாலா போடலான்னு பார்த்தா, அஞ்சர பெட்டியில எல்லாம் 1, 2 காலியா இருந்துச்சு. இத அப்பப்போ சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கலான்னா, எங்க எனக்கு டைம் இருக்கு? ஸோ எடுத்ததோட இப்போவே கையோட எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாமே கொட்டிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா கிரேவிலாம் சூப்பராக ரெடி பண்ணி அதையுமே இது பண்ணியாச்சு. ரைஸ் போட்டாச்சு. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே பிள்ளை அங்கேருந்து வந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தான். ஏன்னா வந்து அவர் எது சாப்பிட்டாலும் எனக்கு குடுக்காம சாப்பிட மாட்டாரு. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு 2 தான் குடுத்தான். பரவால்ல. அதையுமே சாப்பிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு, எதுக்கு அவசர அவசரமா வேலையெல்லாம் முடிச்சிருந்தேன் சண்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரோகிராம் பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போயிட்டேன். வந்து பார்க்கறதுக்குள்ள ரைஸுமே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஆனியன் ரைத்தா பண்ணி சிக்கன் பிரியாணி போட்டு சண்டே சூப்பரா போயிட்டுருக்கு. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.